வருகின்ற 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன என்பது பற்றி முதலாக தமிழக மக்களுக்கு ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு செய்தியை இப்போது பார்க்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தின் முதன்மை சக்தியான தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமையன்று மதுரையில் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்கிறேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த மாதமே அறிவித்திருந்தார். இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு, திரும்பட்டும் வெற்றி, நிச்சயம் வென்று என்றும் அவர் பதிவிட்டிருந்தார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநில மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் விஜய் மிக நீண்ட உரையாற்றினார். திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களது 2 கண்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள், பிளவுவாத சக்திகளும் ஊழல் அரசியலும் தான் நமது எதிரி என்று விஜய் தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருந்தார். அந்த மாநாட்டில் திமுகவை அப்பட்டமாக விமர்சித்த விஜய் மத்திய அரசையும் விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இந்த மாநாட்டுல 100 அடி உயரத்திற்கு தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்க விடப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட நிலத்தை 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் பேசி இந்த கொடி 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அங்கேயே பறக்கும்படி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த கொடியை ஏற்றினார். முன்னதாக 500 மீட்டர் தூரத்திற்கு அவர் நடைபாதையில நடந்தபடி தொண்டர்களையுமே உற்சாகப்படுத்தினார். தற்பொழுது இதே பாணியில மதுரையில நடைபெறக்கூடிய மாநாடும் நடப்பதற்கான திட்டமிடல்கள் அரங்கேற்றப்படுகின்றன. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில எளியார்பத்தி சுங்கசாவடி அருகே பாரபத்தி அப்படின்ற பகுதியில 506 ஏக்கர் அளவுல இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் புஷியான தலைமையில பூமி பூஜை பந்தக்கால் நடப்பட்டு அன்றைய தினமே காவல்துறையினரிடம் பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க கோரி புஷியான மதுரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அரவிந்தை சந்தித்து மனுவுமே அளிச்சிருந்தார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. வெளியூர்களிலிருந்து மாநாட்டு பந்தல் மேடை ஆட்சிகள், கொடி தோரணங்கள் அமைப்பதற்கான உபகரணங்கள், பொருட்கள் ஆகியவை லாரிகள் மற்றும் கண்டெய்னர்கள்ல வந்து இறங்கின. 20க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக அந்த பகுதி செம்மைப்படுத்தப்பட்டு தற்பொழுது மிக அழகாக காட்சியளிக்கிறது. அங்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்துல மிக பிரம்மாண்டமான மேடையும் அமைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய விஜய் நடந்து வந்து தொண்டர்களை சந்திக்கக்கூடிய வகையில 500 மீட்டர் தூரத்திற்கு மேடையும் உருவாக்கப்பட்டிருக்கு. சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். தற்பொழுது தொழிலாளர்கள் தங்குவதற்கென்றே தனித்தனியாக அறைகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவ்வப்போது நேரில் வந்து பார்வையிட்டு பணிகளை வேகப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இந்த மாநாட்டில் 15 லட்சம் முதல் 20 லட்சம் பேர் வரை கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 300 ஏக்கர் அளவில் மாநாட்டு பந்தலும், மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கார் பார்க்கிங் மற்றும் கழிவறைகள், உணவு வழங்கக்கூடிய அறைகள் ஆகியவையும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே வருகின்ற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுவதால் தகுந்த போலீஸ் பாதுகாப்பு தருவதில் சிரமம் இருக்கிறது என மதுரை காவல்துறை சூப்பரண்ட் அரவிந்த் தெரிவிச்சிருக்காரு. இதனால மாநாட்டு தேதியை மாற்றி வைக்க முடியுமா என்று அவர் வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. இது குறித்து விஜயிடம் இடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று ஆனந்த் மதுரையிலிருந்து சென்னைக்கு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக மாநாடு குறிப்பிட்ட தேதியில நடைபெறுமா அல்லது தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுரை போலீஸ் கமிஷனருக்கு பிரத்யேக தகவலும் தரப்பட்டிருக்கு. அதனுடைய அடிப்படையில தமிழக வெற்றிக் கழக மாநாடு குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்துல நடைபெறும் என முடிவாகியிருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கும் சம்பந்தமில்லாத அளவுக்கு நாங்கள் மாநாட்டை நடத்தி கொள்கிறோம் என விஜய் தரப்பிலிருந்து கடிதமும் தரப்பட்டிருக்கு. இதன்படி மாநாடு நடைபெறுவதற்கு முதல் நாள் 24ஆம் தேதி மாலை விஜய் சென்னையிலிருந்து புறப்படுகிறார். அன்றிரவு மதுரையில் இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல தங்குறாரு. மறுநாள் காலை 9:30 மணி அளவுல மாநாட்டு பந்தலுக்கு விஜய் வந்து விடுகிறார். அங்கு அவர் தங்குவதற்காக பிரத்யேகமாக ஒரு அறை தயார் செய்யப்படுகிறது. அங்கு அவருக்கென தேவையான அனைத்து வசதிகளுமே செய்யப்படுகின்றன. இது தவிர அவருக்கு குளிர்சாதன வசதியுடன் கேரவன் வசதியும் செய்து தரப்படுகிறது. இதற்காக அவர் தங்கும் அறை அருகிலேயே அந்த கேரவன் இருக்கும்படி திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கேரவன்ல அமர்ந்தபடி அவர் சுதந்திரமாக உணவருந்தலாம், வெளிநபர்களுடன் கைபேசியில தொடர்பு கொள்ளலாம் மற்றும்
ரசிகர்களின் நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என திட்டமிடப்பட்டு இந்த கேரவன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. காலை 10 மணி அளவுல மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய விஜய் மாலை 6 மணி வரை அங்குதான் இருக்கிறார். காலை முதலே வரக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான உணவு வசதி, குடிநீர் வசதிகள் ஆகியவையும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. மதியம் 4 மணி அளவுல மாநாடு தொடங்குகிறது. இந்த மாநாட்டு தொடக்கத்துல விக்கிரவாண்டி போலவே இங்கும் 100 உயரத்துல தமிழக வெற்றி கழக கொடியை விஜய் பறக்க விடுகிறார். மேடையில் இருக்கக்கூடிய விஜய் ரிமோட் மூலமாக இந்த கொடியை பறக்க விடுகிறார். விக்கிரவாண்டி போலவே இங்கும் 5 ஆண்டுகளுக்கு அந்த நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழக கொடி 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பறக்கும் அளவுல ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுல விஜய் தவிர வேறு எந்த முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொள்ளவில்லை. விஜய் மிக நீண்டதாக ஒரு உரையாற்றுகிறார். இந்த உரையும் வழக்கம் போல திமுக, பாஜக ஆகிய கட்சிகளை கண்டிக்கும் வகையில் இருக்கும் என்பதுல சந்தேகம் எதுவும் இல்லை. இது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டுல கூட்டணி குறித்த ஒரு சிறப்பு தகவலையும் விஜய் வெளியிட போகிறார் என்பது முக்கிய செய்தியாகும். மதுரையில நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் 3 முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. இது தவிர விஜயின் பரபரப்பான பேச்சுதான் இந்த மாநாட்டின் ஹைலைட்டாக அமையும் என்கிறார்கள். மாலை 6 மணி அளவுல மாநாடு முடிவடைகிறது. இதன் பின்னர் மதுரை நகருக்கு திரும்பக்கூடிய விஜய் ஏற்கனவே தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்ல தங்குகிறார். மறுநாள் 26ஆம் தேதி காலை புறப்பட்டு சென்னை வந்து சேர்கிறார். முன்னதாக தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சியும் தேமுதிகவும் இணைவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில 2 கட்டமாக காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லி சென்று ராகுல் காந்தியிடம் இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். இருந்தபோதிலும் ராகுல் காந்தி இது தொடர்பாக பதில் எதுவும் தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே ராகுல் காந்தியை சந்தித்து இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கவும், இந்த மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள போவதாகவும் ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கு. இது தொடர்பாக ராகுல் காந்தி எந்த முடிவும் எடுக்காததால் காங்கிரஸ் கட்சி தொடர்பான இந்த நிகழ்வும் மதுரை மாநாட்டில் நடைபெறப் போவதில்லை. இதே போல தேமுதிகவை பொறுத்தவரையில் திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை போல உங்களை ஏமாற்ற மாட்டோம், இந்த முறை கண்டிப்பாக ராஜ்யசபா MP சீட்டு தருகிறோம் என்று அழைப்பு விடுத்ததனால தேமுதிக தடுமாற்றத்தில் இருக்கிறது. எனவே தேமுதிக கூட்டணி பற்றியும் இந்த மேடையில எந்த அறிவிப்பும் வெளிவராது. மேலும் தேமுதிகவினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை என தெரிகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தேவையான உணவு வகைகள் மாநாட்டு பந்தல் அருகிலேயே வழங்கப்படுகின்றன. தகுந்த குடிநீர் வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் என்ன பேச போகிறார் என்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதற்கிடையே மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாடு குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இதற்கப்புறமாக தமிழக உயர்காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது தக்க பாதுகாப்பு அனுமதி வழங்க ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்பது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாகும்.